இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 200 மீட்டரில் வந்து மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு. அதே ரோட்டில் நமக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, லா காலேஜ் இருக்குது. 24 மணி நேரம் அந்த ரோட்டில் பஸ்ஸும் வரும். நீங்கள் எப்போ நைட்டு இறங்குனீங்கன்னா கூட ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்தாலும் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வசதியான 3 BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோங்க. பக்கத்தில் ஒரு வீடு போன வாரம் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு இன்றைக்கி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீட்டையும் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். இந்த லொக்கேஷனுக்கு நான் ஆல்ரெடி வந்தனால சொல்கிறேங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 30 அடி ரோடு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 200 மீட்டரில் வந்து மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு. அங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் பேங்க்கு, ஏடிஎம் அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுன்னு எல்லாமே இருக்குது. அதே ரோட்டில் நமக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, லா காலேஜ் இருக்குது. 24 மணி நேரம் அந்த ரோட்டில் பஸ்ஸும் வரும். நீங்கள் எப்போ நைட்டு இறங்குனீங்கன்னா கூட ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்தாலும் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். ஏன்னா வர வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் அமைஞ்சிருக்குங்க இந்த லொக்கேஷனில். இந்த வீட்டை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிரவீன் பிரதர் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கார். வணக்கம். வணக்கம். ஆனால் இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவள்ளி பக்கத்தில் மருதமலை ரோட்டில் நவஊர் பிரிவுங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நவஊர் பிரிவு வந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஆமாங்க. ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து நம்ம மீட்ரு நீங்கள் வரும்போது வண்டியில் மீட்ரு பார்த்துட்டு வந்தீங்கனாலும் கரெக்டாக 200 மீட்டர் தான் இருக்கும். இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் போய் சுற்றி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த சைட்டு இருந்தால் சொல்லுப்பா, அதே மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி வீடு, கிழக்கு பார்த்த மாதிரியான வீடுகளாக இருந்தால் சொல்லுப்பா, அதுதான் பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு உட்காரும், இல்லாட்டி வாஸ்துக்கு உட்காராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு வாசல் வச்சு பண்ணியிருக்காங்க. 100% வாஸ்துவோட பண்ணியிருக்காங்க. மனையடி சாஸ்திரமும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கீங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க இந்த எலிவேஷனில்? இந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட், கிரே அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. லேசர் கட் டிசைனில் ட்ரீ டிசைன் கொடுத்துருக்கோம். ஆமாம், யூனிக்காக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதை வந்து சிவில் ஒர்க்லேயே பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் தனியாக கொடுத்துருக்கீங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா வால் மவுண்டட் டைப்பில் இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஃப்ரண்ட் பால்கனியோட அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து நல்லா காமிச்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க. அந்த எலிவேஷனோட டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மெட்டலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்க்கிங். ஆனால் அளவு எவ்வளோண்ணா? 16க்கு 16ங்க. ஓ, தாராளமாக ஒரு கார் நிறுத்தலாங்க. அது போக 2 வீலர் நிறுத்தலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினீங்கன்னா 2 கார் கூட நிறுத்தலாம். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினோம்னா நம்ம போயிட்டு வரக்கு பேசேஜ் இருக்காது. அதனால் ஒரு பெரிய காரை நிறுத்திட்டு 2 வீலர் நிறுத்திக்கலாம். ஓகே. பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்டீரியரோட அந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்க்கிங் டைல்ஸ், வால் டைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கூடிய வால் டைல்ஸுக்கு இடையில் இந்த மாதிரி கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சீலிங்கில் நிறையா ஸ்பாட் லைட்டும் பொருத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியா தாண்டதும் இங்கே ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சிட் அவுட்டோட அளவு 6க்கு 6ங்க. ஓகே. ஒரு ஸ்கொயரான ஒரு சிட் அவுட்டுங்க. இந்த சிட் அவுட்லேயே வந்து வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. சிட் அவுட்டை தாண்டி 2 சம்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அளவு எவ்வளோனா? 6 லிட்டருங்க. ஓகே. ஒன்று வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கான வாட்டர் சம்புங்க, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கான வாட்டர் சம்பு. இந்த லொக்கேஷனில் கார்பரேஷன் வாட்டர் இருக்குது. நீங்கள் கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா நேராக நம்ம தொட்டிக்கே வந்துடும். அங்கேருந்து நம்ம சின்டெக்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து அந்த சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோர். தேக்கு மரம் தானோ? ஆமாங்க, டீ கொடுத்தாங்க. ஓகே. சிங்கிள் பேனல் டைப்பில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா. நல்லா பெரிய லிவிங் ஏரியா. அளவு நீங்கள் சொல்லுங்கண்ணா, எவ்வளோண்ணா இது? இது வந்து 16க்கு 20ங்க, இன்க்ளூடிங் ஸ்டேர் கேஸோட சேர்த்து. ஓகே. அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட சேர்ந்து 16க்கு 20. உள்ளே வந்ததும் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் வந்து கிளாஸியான ஃபினிஷிங்கில் ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக அந்த மார்பினேட் லுக்கில் அமைஞ்சிருக்கு. வாலுக்கெலாம் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் பெரிய பெரிய ஜன்னல் இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே லைட்டான கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால வெளிச்சம் நல்லா கிடைக்கும். அதை வந்து நமக்கு இன்னும் நிறைய வெளிச்சமும் காட்டட்டும் கிடைக்கிற மாதிரி 3 பேனல் டைப்பில், ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்ல எல்லாம் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் ரூம் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது.
ஆனால் இங்கேயும் லைட் கொடுத்துருக்கீங்க போல இருக்குது. இதோட சுவிட்ச் வந்து இது. ஓகே, டிவி யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஷோபீஸ் எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாங்க. ஷோபீஸ் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைனு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷோபீஸ் வைக்கிறோம்னா அதெல்லாம் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகி தெரிகிற மாதிரி ஃபோக்கஸ் லைட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து கிளாஸான ஃபினிஷிங்கில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னதுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் வரும். ஸ்டோரேஜுக்கான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, ஒர்க்கிங் போயிட்டுருக்கு, பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த வீட்டில் வந்து டைனிங் கம் கிச்சன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, ப்ரைவசியாக கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து நம்ம டைனிங் கம் கிச்சன் தெரியும், விசிபிளாக தெரியும். டைனிங்கில் யார் உட்காந்து சாப்பிட்றாங்க, கிச்சனில் யார் சமைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ப்ரைவசியான ஒரு டைனிங் கம் கிச்சன் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய லிவிங் பேசேஜ் மாதிரி பிளான் பண்ணி அங்கேருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பூஜா கேபினெட் இந்த ஃப்ளோரிங் லெவலில் தான் இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் கேபினெட் மாதிரி ஒரு பூஜா கேபினெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிஎன்சி கட் டிசைன் கொடுத்துருக்காங்க, லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு விநாயகர் டிசைனில் சிஎன்சி கட் ஒர்க் பண்ணி அதுலேயும் பேக்ரவுண்டில் லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா படையல் போடுறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸு, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்ல. கீழேயும் நமக்கு நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் அந்த என்ட்ரு ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பேனலிங் இருக்குங்க. அதுலேயும் நிறையா ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான பொசிஷன்லாம் கொடுத்து அதில் லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பேஸோட சீலிங்கில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட்டையும் மாட்டியிருக்காங்க. லீப் டிசைனில் ஒரு மாதிரி சிஎன்சி கட் ஒர்க் மாதிரி இருக்குங்க. அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்த லிவிங் பேசேஜ், அதாவது லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு லிவிங் பேசேஜுக்குலேருந்து நம்ம டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இங்கே வந்து உட்டன் பேனலிங் ஒர்க்கும் உட்டன் வால் பார்ட்டிஷனும் பண்ணியிருக்காங்க பர்குலா டிசைனில். இதுக்கும் நிறைய லைட் ஒர்க் இருக்குது. டைனிங் கம் கிச்சனோட அளவு எவ்வளோண்ணா? 16க்கு 10. இந்த கிச்சனில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கண்ணா? இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்னஸ் இருக்கும். ஓகே, கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்தா நமக்கு அந்த வழுக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாக்கள் அக்காக்கள்லாம் வந்து கிச்சனில் அடிக்கடி நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம், தண்ணியெல்லாம் சிந்தும், அப்போ பார்த்தீங்கன்னா வலிக்கிறாதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங்கில் டெயில் லே பண்ணுவாங்க. அதில் இங்கே வந்து உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷிங் டெயில் லே பண்ணியிருக்கீங்க. அடுத்து வேறு என்னென்னு பண்ணியிருக்கீங்க? லேப்டுக்கெலாம் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்துட்டு எல் டைப்பில் கிச்சன் கொடுத்து கீழே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கு. ஓகே, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சனாக தான் செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ராக்கர் யூனிட் இருக்குங்க. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கில் நல்லா வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் கிடையாது, ஓப்பன் டைப்பில், அதனால் நல்லா காற்று வருவாங்க. இங்கே வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சாரி, அங்கே வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு சிங்க் இருக்குங்க. சிங்க்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட் வாட்டரு சால்ட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டேப் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. டேப் மாட்டிடுவாங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராவர்ஸ் இருக்குது, டேண்டம் பாக்ஸஸ்ங்க, சாஃப்ட் க்ளோஸ். இந்த இடத்துல வந்து நமக்கு ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இங்கேயும் நமக்கு நிறையா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த இன்டீரியர் கூட மேட்ச் ஆகி இருக்குது டார்க்கான கலர்லேயே. அதே மாதிரி க்ராக்கரி யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்தலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூமுங்க. எல்லா பெட்ரூமுமே பெரிய பெரிய பெட்ரூம். அதில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெட்ரூம். ஹாலோட சைஸுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் மேலே போய் காட்டுறேன். பெட்ரூம் போகிறக்கான அந்த டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டன் டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சாலிவுட்டில் வழக்கம் போல் நிலவு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு எவ்வளோனா? 16/11ங்க. 11க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 கிடையாது, 11க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம். பார்க்கும்போதே தெரியுது, நல்லா வைடாக இருக்குது. வழக்கம் போல் பெட்ரூமில் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 இடத்துல ஜன்னல் கொடுப்பாங்க மாஸ்டர் பெட்ரூம்ஸில். அந்த மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. பிஸ்கட் கலர்லேயும் அதே மாதிரி கிரே கலர்லேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வார்ட்ரோப் இருக்குது, பக்கத்தில் ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட், மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் கூட இருக்குது. பெட்ரூமோட சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொருத்திருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க இதுக்குள்ளே. ஓகே, அடுத்து நம்ம வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பார்த்தலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூம் டோருக்கு பிவிசியில் அழகான டிசைனில் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு எவ்வளோனா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8க்கு 4ங்க. ஓகே, 8க்கு 4ங்கிற அளவில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. டெயில்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. சீலிங் லெவல் வரைக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டெயில்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டெயில்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2x4 சைஸில் இருக்கக்கூடிய செராமிக் டெயில்ஸ் வந்து நமக்கு வாலுக்கு லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, கஸ்டமர் புக் பண்ணால் அவங்களுக்கு ஏற்ற அவங்க டேஸ்ட்டுக்கு அவங்க செலெக்ஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபிட்டிங் ஸ்டைல்ஸ் மாடல்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாமே அவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இந்த லிவிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குங்க. இது வந்து 16க்கு 20 லிவிங் ஏரியா. அதுலேயே வந்து இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவையும் அமைச்சிருக்காங்க. ஸ்டார் கேஸ் ஏரியா வைடாக இருக்குது. ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து கிளாஸியான கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் இருக்குது. மேலே வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக. மேலே வந்ததும் ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியாவுக்கு மேலே ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 16க்கு 20 தானே? 16க்கு 20. ஸ்டார் கேஸ் ஏரியாவோட சேர்ந்து 16க்கு 20 லிவிங் ஏரியாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இந்த டைல் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியாவில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து சிம்பிளாக நீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சர்க்குலர் ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க்குங்க இருக்குங்க. அவுட்டில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாலையும் மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்தோம்ல அந்த பிஸ்கட் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷனில் இந்த டிவி நெட் பண்ணியிருக்காங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குது. நம்ம லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு டிவியெலாம் கொண்டு ஃபிட் பண்ணுறோம்னா அதுக்கான கேபிள்ஸும் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெட்ரூமை காமிக்கிறீங்களா? ஓகே. இதோட அளவு எவ்வளோனா? இது 16க்கு 16ங்க. ஓகே, மேலே வந்தோம்னா பார்த்துட்டாங்க இந்த பெட்ரூமை 16க்கு 16ங்கிற அளவில் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த மாஸ்டர் பெட்ரூமில் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இது கிங் சைஸ் பெட்ரூம் இல்லை, அதனால் வந்து இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பில் அதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த பெட்ரூம். அதே மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு 3 மாதிரியான டிசைனில் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் கிளாஸான ஃபினிஷிங்கில் ஸ்டோரேஜுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. கேபிள் கனெக்ஷன் இங்கேயும் இருக்குது. அது போக என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அந்த பெட்ரூமில்? இந்த பெட்ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. அது போக இங்கே வார்ட்ரூப்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோரேஜுக்காக பண்ணியிருக்கோம். ஓகே. அது மாதிரி ஆர்சிசி லாஃப்ட் போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மூஞ்சிலே மாட்டலாங்க. இங்கே 2 ஹூக் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது என்ன ஸ்பாட் லைட் தொங்கிட்டு இருக்குது, ஹேங்கிங் லைட்டாக புது டிசைனா? இல்லைங்க, ஸ்பாட் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணலைங்க. ஓகே ஓகே. எனக்கு இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. ஒர்க் போக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஆக்சுவலாக அதை வந்து மேலே ஃபிட் பண்ணிடுவாங்க, ஹேங்கிங் லைட்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமில் பெரிய டாய்லெட் இருக்குது. அடிக்கும் தலைக்கும் ஒரு பெரிய டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு எவ்வளோண்ணா? இது வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 5. ஓகே, 16க்கு 5 டைமென்ஷனில் ஃபுல் லென்த்தாக வந்துருக்குங்க. ஓகே, பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. இங்கேருந்து நம்ம இப்படி வாக்கிங்கே போகலாம். இந்த சைடு அந்த சைடு நடந்துகிட்டே இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் கூட இந்த பெட்ரூம் இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டோட தேர்ட் பெட்ரூமை காமிச்சுறாங்க. இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இருக்குது. இது வந்து லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். இதோட அளவு எவ்வளோன்னா? இது 16க்கு 10ங்க. ஓகே, இதே ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. நம்ம நிறைய பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அளவு வந்து இந்த சைடு கம்மியாக இருக்கும், 10 அடி இருக்கும். அதனால் வந்து இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா
வார்ட்ரூப்ஸு, லாஃப்ட் போர்ட்ரூப்ஸு, அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் கொடுத்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் கிடையாது, அங்கே தான் கொடுத்தா தான் கொஞ்சம் காசுக்கு கொஞ்சம் கம்மியாக செலவாகும். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வார்ட்ரூப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைமென்ஷன் பிடிக்கும், அப்போ நிறையா ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும், இதுக்கான காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். எங்கேயும் நமக்கு நிறைய வார்ட்ரூப் இருக்குங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் போர்ட்ரூப் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 5 டிவி யூனிட் இருக்குது, எல்லா பெட்ரூம்லேயும் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட அது போக வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா, ஃபார்மல் லிவிங் ஏரியா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்குது. மொத்தம் 5 இடத்துல டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸுமே ஸ்பேசியஸான ரூம்ஸ் தான். டாய்லெட் கம் பாத்ரூம்ஸ் கூட பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு எவ்வளோனா இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தாங்க. ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, அதில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா. அதுலேயே பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் வந்து இந்த வீட்டோட செப்டிக் டேங்க் அமைச்சிருக்காங்க, ஜனமூலையில் வந்து தண்ணி தொட்டி அமைச்சிருக்காங்க, அக்னி மூலையில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி குபேர மூலை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 100% வாஸ்துவோடு அமைஞ்சிருக்குங்க. இதான் வந்து நான் வந்தோடனே நோட் பண்ணேன். சரி, நிறைய இடத்துல வந்து சொல்கிறாங்களே தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட் எடுத்தால் வாஸ்துப்படி பிளான் பண்ண முடியாது அப்படின்லாம். வாஸ்துப்படி பிளான் பண்ணலாங்க. கரெக்டாக பிளான் பண்ணுறவங்க பண்ணாங்கன்னா எந்த சைட்டாக இருந்தாலும் வாஸ்துப்படியும் பிளான் பண்ணலாம், வசதியாகவும் பிளான் பண்ணலாங்க. அதே மாதிரி 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு வந்து நல்ல ஸ்பேசியஸான வீடு. இதோட அளவு எவ்வளோனா இது பால்கனி, ஃப்ரண்ட் பால்கனிங்க, இது 16க்கு 10ங்க. 16க்கு 10ங்கிற அளவில் இந்த இடத்துல வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் இருக்குங்க. அது மாதிரி ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹேண்ட்ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பொறுத்திருக்காங்க. இங்கேருந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்பேஸும் இருக்குது. இங்கே இந்த வீட்டில் வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் வந்து இந்த பால்கனிலேயே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நான் வந்து எங்கேயோ பார்த்தனே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். மேலே போகும்போது எங்கேயோ பார்த்தோமே, நம்ம வாஷிங் மிஷினுக்கு எங்கேயோ ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்களே, கேட்டலாமே அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக கையை காட்டிட்டாரு. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் பெருசாகவே இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே வரும்போது பார்த்தா தெரியும், இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில் மட்டும்தாங்க ஒரு பூமி இருக்குது. இந்த வீட்டோட ரைட் சைடில் இருந்து வீட்டோட இந்த மெயின் ரோடு வரைக்கும், அந்த 200 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு தான். எல்லாமே வந்து பங்களா வீடுக தான். 5.5 சென்ட் 6 சென்ட் தான் இங்கே பிரித்த சைட்டே வந்து அந்தளவுக்கு தான் பிரிச்சுருக்காங்க. அதனால் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா வீடுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டேங்க் 2 வந்துருமில்லண்ணா? ஆமாங்க, 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் 2 டேங்க் வந்துருக்கேன். ஓகே, இங்கே வந்து 2 டேங்க் கொடுத்துருவாங்க. ஆனால் வீடு சூப்பராக இருக்குது. பட்ஜெட் எவ்வளோ சொல்லுவீங்க? இது 1.25ங்க ப்ரைஸு. ஓகே, லேண்டு இன்டிவோ கூடலாம் சேர்த்து 1,25,00,000. ஆமாங்க. ஓகேங்க, 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 2300 ஸ்கொயர் ஃபீட்டுங்களா வீடு? ஆமாங்க, 2300 ஸ்கொயர் ஃபீட் வீடு. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்ச வீடு. நல்ல ஸ்பேசியஸான பிளானிங்கோட 100% வாஸ்துவோட இன்டிவ் ஒர்க்ஸோட பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேர்ந்து இந்த வீட்டை வந்து 1,25,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பக்கத்து வீடு பார்த்தோம், அது வந்து 1,25,00,000 கோட் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. இதுவும் பார்த்தீங்கன்னா 1,25,00,000. நம்ம அந்த வீட்டில் இருந்து நம்ம மருதமலை சரியாக தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த வீடு வாங்கினீங்கன்னா மருதமலை வியூ வந்து செம்மையாக தெரியுதுங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மருதமலை அழகாக தெரியுது. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ப்ரே பண்ணணும் அப்படின்னா காலையில் நம்ம அப்படியே வந்தோம்னா மருதமலை முருகரை அப்படியே பார்த்துட்டு சாமியை வேண்டிக்கலாங்க. அதே மாதிரி போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வந்து சீக்கிரமாக சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருப்பேன். இந்த வீடியோலையும் நான் வேண்டிக்கிறேங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வந்து சீக்கிரமாக சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும். இது வந்து நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீட்டை பற்றி ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணாவோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள். கால் பண்ணலாம்லண்ணா? கண்டிப்பாக கால் பண்ணலாங்க.